Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆஃப் தி ரெக்கார்ட் ஷோவுக்கு வரவேற்கிறோம். டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்த தடையில்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன் அவருடைய வீட்லையும் சில தொழிலதிபர்கள் வீட்லையும் ஒரு திரைப்பட ப்ரொடியூசருடைய வீட்லையும் ரெய்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது டாஸ்மாகோட முடிகிற மாதிரி தெரியல, வெவ்வேறு இடங்களுக்கு கிளை பரப்புறதாகவும் நமக்கெல்லாம் தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் வெங்கட். ஆஃப் தி ரெக்கார்ட் ஷோவுக்கு நிறைய ஆஃப் தி ரெக்கார்டோட தகவலோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அமலாக்கத்துறை. ஸோ இதனுடைய முன் கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்து நேயர்களுக்கு புரிஞ்சிடும். உண்மைதான். சின்ன ஒரு ஒன்லைனோட சொல்ல ஆரம்பிக்கிறேன். விசாகன் அவர்களுடைய இல்லத்தில் இன்னைக்கு சோதனையிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை விசாரணை கழிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ தற்சமயம் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தான் அவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். அவர் அப்ரூவர் ஆக்குறதுக்கான முயற்சியும் நடைபெறதா நமக்கு தகவல் கேள்விப்படுறோம். அவர் அப்ரூவர் ஆகிறாரா இல்லை கைது செய்யப்பட போகிறாரா அப்படிங்கிறதுலாம் இன்று இரவு இல்லை நாளைக்குள்ளே அது விவரம் முழுசாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதுக்கு முன்ன உள்ள விஷயம் என்னென்னா, இது அமலாக்கத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு திருச்சண்டை மாதிரி மாறி போச்சு இந்த விவகாரம், டாஸ்மாக் விவகாரம். சரி, எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்கத்துலேருந்தே இந்த அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் நுழைஞ்சதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் நிர்வாகம் விரும்பவே இல்லை. நீங்கள் முதல்ல சொன்னீங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சுன்னு. உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சட்ட போராட்டம் நடந்துச்சு. அமலாக்கத்துறை இந்த எங்க மேல சோதனை நடத்தினதே சட்டப்படி தப்பு, அது அராஜகம், அவங்க எங்க அதிகாரிகளை தடுத்து வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு கூட போக விடாம தடுத்து வச்சிருந்தாங்க, பெண் அதிகாரிகளை துன்புறுத்தினாங்க, அப்படி இப்படின்னு துன்புறுத்தினாங்க. மீன்ஸ் என்னன்னா, அவங்கள வீட்டுக்கு போக விடலை, அவங்க இயற்கை உபாதைகளை இது பண்றதுக்கு விடலை, இப்படிலாம் அவங்கள சித்திரவதை பண்ணாங்க, இப்படிலாம் ஒரு பெரிய வாதத்தை முன் வச்சாங்க. சரி, அமலாக்கத்துறை இல்லை நாங்க சட்ட ரீதியாக தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்ற பொழுது, எந்தெந்த வழக்குகள் பிரிவின் கீழே நீங்க டாஸ்மாக் இந்த சோதனை நடந்துச்சு, அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்றப்ப அமலாக்கத்துறை அந்த வாதத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை 2017 2024 வரைக்கும் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு டாஸ்மாக் ரிலேட்டடா. கடையில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு விற்கிறது, அது மாதிரி கைவிட்டு வாங்குறது, இந்த மாதிரி பல வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்சிருக்கு. அந்த வழக்குகள் அடிப்படையில் நாங்கள் தனியாக இசிஐஆர் அப்படின்னு அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல, அது போட்டு நாங்கள் விசாரணை பண்ணோம். அதை நோட்டு தான் நாங்கள் டாஸ்மாகோடைய தலைமையகத்திலையும் அம்பத்தூர் குடோன்லையும் போயிட்டு நாங்கள் சோதனை நடத்தியிருக்கோம். இதில் எந்த விதத்தில் நாங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இப்படிலாம் வாத பிரதிவாதம் நடந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, எப்போ சொன்னாங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் 23 அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. எப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடத்தி இருக்க சோதனை சட்டப்படி தப்பு கிடையாது, அவங்க மேற்கொண்டு விசாரணை நடத்தலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. இது எப்போ நடக்குது? ஏப்ரல் 23 ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாதம் ஆகிப்போச்சா? ஆமாம், ஒரு மாசம் நெருங்கிடுச்சு. இப்ப இந்த ஒரு மாசம் நெருங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு விசாகன் வீட்டுல போய் நுழைகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அமலாக்கத்துறையுடைய அந்த விசாரணைக்கு மறுபடியும் திரும்ப ஒரு தடை விதிக்கிற மாதிரி, மறைமுகமா ஒரு தடை செய்யறது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன மூவ் நடந்ததா கேள்விப்படுறோம். என்ன மூவ் அது? என்ன மூவ் அப்படின்னா, இப்போ அந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதுக்கு பிரிடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கணிப்பு குற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கணும். இப்போ வெங்கட் மேல ஒரு எஃப்ஐஆர் போடணும். இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல மத்திய குற்றப்பிரிவுல இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையில, நீங்க அரசு ஊழியராக இருந்தால் லஞ்ச ஒழிப்பு பிரிவு, ஏதோ ஒரு பிரிவுல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா மட்டும்தான் அதை முன்கணிப்பு குற்றமாக அதை ஏற்றுக்கிட்டு அமலாக்கத்துறை தனியா ஒரு வழக்கு பதிஞ்சு வெங்கட் விசாரிக்க முடியும். இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2017 2024 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 41 எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் ரிலேட்டடா மட்டும் பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்த 41 எஃப்ஐஆர் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை தனியே வழக்கு பதிஞ்சு இந்த தலைமையகத்துல எல்லா இடத்துலயும் சோதனை நடத்தினதா சொல்றாங்க. இது அந்த வாத பிரதிவாதங்கள்லயே அங்க பேசினாங்க. இப்போ அமலாக்கத்துறை விசாரணை நடத்துறது சட்டப்படி தவறு இல்லைன்னு கோர்ட் சொன்னாங்கல்ல, அப்ப அந்த வாத பிரதிவாதங்கள் பேசப்பட்டுச்சுன்னு வைங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 41 எஃப்ஐஆர் சொன்ன பாருங்க, இந்த 41 எஃப்ஐஆர் சத்தம் இல்லாம தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மூடுவதாகவும் மூடிட்டு
ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் மட்டும்தானே அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். அதனால வந்து இவங்க அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி நடைபெறதாகவும், அதனால இந்த 41 இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் ரிலேட்டடாக பதிவு செஞ்சிருக்க எஃப்ஐஆருடைய நிலை என்ன, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டீங்களா, குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கிறீங்களா, தண்டனை பெற்று கொடுத்துருக்கீங்களா, இல்லை வழக்கே மூடப்பட்டு விட்டதா, இப்படிங்கிறத தகவலை வந்து முதல்ல நீதிமன்றம் கேட்டு வாங்கணும். இந்த வழக்குகள் எல்லாத்தையுமே சிபிஐ என்கொயரிக்கு மாற்றணும் அப்படின்னு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து வழக்கு போடுறார், பொதுநல வழக்கு போடுறார். அந்த பொதுநல வழக்கில் தான் என்ன ஆகுதுன்னா, முந்தா நாள் வந்து GR சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களுடைய பெஞ்சில் வந்து விசாரணைக்கு வந்தப்போ நீதியரசர் வந்து கேட்குறாரு, இவன் இப்போ அவங்க கேட்குறாங்களே என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்றப்போ அரசு தரப்பில் இல்லை அதை வந்து விசாரணைக்கு நீங்கள் ஏற்றுக்கூடாது, சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு போட்டவருக்கும் டாஸ்மாக் வரத்துக்கும் என்ன சம்மந்தம், சம்மந்தமே இல்லாமல் வந்து வழக்கு போடுறாரு, விசாரணைக்கு அதை முதல்ல ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே GRS வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. நீதியரசர் எதை விசாரணைக்கு எடுத்துக்கணும் வேணாங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், அவர் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை முதல்ல ஒரு பொதுநல வழக்கா நீங்க ப்ரிடிகேட் அஃபென்ஸ் வேணும்ல, இது ஒன்றும் சும்மா இல்லையே வெங்கட். நீங்க பின்னி மில் விவகாரத்தை எடுத்துங்க, பின்னி மில்ல வந்து மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு, 50 கோடி ரூபாய் அளவில் லஞ்ச பரிமாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்றாங்க. சரி, அந்த பின்னி மில்லுங்கிறது இங்க சென்னையில சொல்ற பெருமாள் அது வந்து ஒரு அடக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்காக 50 கோடி ரூபாய் அளவில் லஞ்ச பணம் பரிமாறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு FIR பதிவு பண்றாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தனியா ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவங்க விசாரணை நடத்துது. ஒரு 2-3 இடத்துல ரெய்டு நடத்துறாங்க, 2024 பிப்ரவரியில் நடத்துறாங்க. சரி, இது அந்த விவகாரம் பயங்கர சூடா போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா, கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டு க்ளோசர் ரிப்போர்ட் போட்டு அது வந்து அந்த வழக்கு DVSC வழக்கு வந்து முடித்து வைக்கப்படுது. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு முடிவுக்கு துத்து வைக்கப்பட்டதுனால அமலாக்கத்துறையால மேற்கொண்டு எந்த விசாரணையும் இந்த பின்னி மில் விவகாரத்துல நடத்தவே முடியல. ஸோ அமலாக்கத்துறை விசாரணை அத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஓசன்ஸ் அப்படிங்கிற அந்த விவகாரம் பார்த்துருக்கோம். ஓசன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பீட்டர் அப்படிங்கிறவரோடது, அதில் வந்து ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் சிக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கம் அவசரம் முடிச்சு வைக்கப்பட்டு அமலாக்கத்துறை விசாரணை அத்தோடு அதுலேயும் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இது மாதிரி வந்து இவங்க DVSCயில் ஒரு வழக்கு போடுவாங்க, அதை எடுத்து அமலாக்கத்துறை விசாரிக்கும், டக்குன்னு DVSC போட்ட வழக்கு இல்லை மத்திய குற்றப்பிரிவு போட்ட வழக்கு அவசரமாக இவங்க முடிச்சு வைப்பாங்க, அமலாக்கத்துறை விசாரணை அத்தோடு முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அந்த பொதுநல வழக்குங்கிறத தாக்கல் செய்யப்பட்டு CBI என்கொயரிக்கு பேசாம மாத்திருங்க அப்படின்றாங்க. CBI என்கொயரி மாத்தல, அந்த விவாதம் போயிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கிறார் நீதியரசர் GR சுவாமிநாதன். மே 26ஆம் தேதி வரக்கூடிய மே 26ஆம் தேதி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் ரிலேட்டடாக பதிவு செய்துள்ள FIRகள் மொத்தம் எத்தனை, அந்த FIRகளை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, எத்தனை வழக்குகளை மூடி இருக்கிறீங்க, குறிப்பா அமலாக்கத்துறை ரெய்டு நடந்துச்சுல்ல, எப்போ மார்ச் நடக்குது பார்த்தீங்களா, மார்ச்சுக்கு பிறகு எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கு, இந்த விவரங்கள்லாம் நீங்க அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். சரி, ஸோ இந்த உத்தரவு வந்துருச்சு. இந்த உத்தரவு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிச்சோ தப்பிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருடல் இந்த சைடு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடு, டாஸ்மாக் சைடு என்னென்ன பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சைடு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இங்கிட்டு ஓடுறேன் அங்கிட்டு ஓடுறேன், கீழே குறுக்க பூந்து ஓடுற குனிஞ்சு ஓடுற இருந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு காலையில் ரைடு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு காலையில் அந்த ரைடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா யாரும் எதிர்பாராத ஒரு அடினால அடி, பெரிய அடி, அவ்வளவு சின்ன அடிலாம் இல்ல, கை வச்ச இடம் அப்படியா கை வச்ச இடம் வந்து சின்ன இடம் எல்லாம் எது இல்லையே, விசாகன் அப்படின்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே பெரிய இடம்னா ஒரு இடம் இருக்கு, தமிழ்நாட்டுல உச்ச இடம் அது ஆக்சுவலா. சரி, தமிழ்நாட்டுல வந்து உச்ச இடம் அது, நிறைய எதுன்னு கணிச்சிருப்பாங்க. ஆமா, நேயர்கள் பார்த்து புரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கை வச்சிருக்காங்க அப்படின்னா, விசாகன் IAS அவர் தான் டாஸ்மாகோடைய மேலாண் இயக்குனர். ஓகே, அவருக்கு 2 முறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. ஏற்கனவே ஒரு தடவை சம்மன், அதே மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருதுல்ல, நீங்க விசாரணை நடத்த தடை எதுவும் இல்லைன்னு, அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சம்மன் விசாரணைக்கு வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லி. ஸோ 2 முறை சம்மன் அனுப்பியும் விசாகன் போயிட்டு நேரடியாக அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு ஆஜராகலைங்கிறதுனால தான் இன்னைக்கு வீட்டுக்கே வந்தாச்சு. ஓகே, ரைட்டுங்களா. அவரு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா K-Smart, K-Swan. இந்த K-Smart அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். எந்த நிறுவனம் அப்படின்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து CCTV பொறுத்து இருக்கிறாங்க. சில இந்த ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தில் வந்து அந்த டெண்டர் ஒரு 900 கோடி ரூபாய் டெண்டர், அது பள்ளிக்கல்வித்துறையில். அந்த டெண்டர் வந்து அவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு கெல்ட்ரான் அப்படிங்கிற அரசு துறை நிறுவனம், அவங்க கூட சேர்ந்து இவங்க அந்த டெண்டரை எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் நிறைய அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சவங்க, அரசு டெண்டர்கள் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சவங்க. இவங்க இந்த ஓனர் கேசவன் அவருடைய இடம்,
மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவர். அவருடைய இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காருல்ல அமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வலதுகரமாக இருக்கிறவர் வந்து வாளாடி கார்த்தி, ஒரு வகையில் அவருக்கு உறவினரும் கூட. சரி, இந்த வாளாடி கார்த்தினுடைய சொந்த மைத்துனர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன். ஓஹோ. இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய அப்பா பாஸ்கரன் வந்து சேலத்துல நகைக்கடை தொழில், டிரான்ஸ்போர்ட் தொழில் இதெல்லாம் வச்சு பார்த்துக்க பெரிய ஃபேமிலி அது. சரி, சேலத்துல பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில இவங்க சம்பந்தப்பட்டவர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். ஒரு ப்ரொடியூசரா அவர் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டார். ஃபர்ஸ்ட் வந்து உதவி இயக்குனர் இருந்தாரு, ஒரு 2 படத்துல வந்து உதவி இயக்குனர் இருந்தாரு. அது உங்களுக்கு தான் தெரியும், இந்த சினிமா வட்டாரத்துக்கும் உதயநிதி தரப்புக்கும் எப்படி ஒரு லிங்க் இருக்குன்னு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னாக்கா அவர் இடத்துல இன்னைக்கு ரெய்டு. சரிங்களா. மூணாவதாக யாரும் எதிர்பாராத ஒரு இடம், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வருடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வட்டாரத்திலையும் சரி அரசியல் பிரமுகர்கள் சரி அறியப்பட்டவர். அவர் பேர் வந்து ரதீஷ். இவர் வந்து நம்ம சர்வேஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், தமிழ்நாடு அகாடமியை சேர்ந்தவர். அவருடைய சொந்த தம்பி தான் இவர். முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர், முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பல விவகாரங்கள்ல அவருடைய பேர் வந்து அடிபடும். அவருடைய வீடு வந்து நம்ம எம்ஆர்சி நகர் 174 சீப்ரோஸ்ல இருக்குது. ஓகே. பெரிய அடுக்குமாரி குடிப்பு. ஆமா ஆமா, நீங்க பாத்துருப்பீங்க. பக்கத்துல லீலா பேலஸ் நட்சத்திர விடுதே இருக்கும், பக்கத்துல இது வந்து ஒரு பெரிய கடலை பார்த்த மாதிரி முக்கியமான தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிற பெரும் பெரும் புள்ளிகள் வசிக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இவருக்கு ஒரு வீடு இருக்குது. அங்கேயும் இன்னைக்கு சோதனை நடந்ததா அமலாக்கத்துறை வட்டாரங்கள் சொல்றாங்க. சோ வந்து இது ரைட்டு. உங்களுக்கு ஒரு கேள்வி, எனக்கு டவுட் வருது. நீங்க சொல்ற அந்த கேள்விக்கு தான் நானும் வரேன். இது டாஸ்மாக் விவகாரம்னு போய் ஒரு சினிமா ப்ரொடியூசர்னு வராரு, சீப்ரோஸ்ல இருக்கிற ஒருத்தர் வராரு, இவங்கெல்லாம் எப்படி இதுல கனெக்ட் ஆகிறாங்க? டாஸ்மாக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கனெக்ஷன்ல இவங்க எல்லாரையும் மையப்படுத்துற அந்த புள்ளி வேற இந்த வடச்சென்னை படத்துல எல்லாரையும் கனெக்ட் பண்றது ராஜன்கிற புள்ளிங்கிற மாதிரி. ஆமா, இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற அந்த புள்ளி வந்து விசாகன். எப்படி விசாகன் எப்படின்னா வெங்கட், அதாவது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறை இந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர்களை வந்து மொத்தம் 3 பேர், 2 நபர்கள் தான், ஆனா 3 முறை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி சிறைக்குள்ள இருந்த காலகட்டத்துல முத்துசாமி, மீண்டும் செந்தில் பாலாஜி, இப்போ மறுபடியும் திரும்ப முத்துசாமி. ரைட்டுங்களா. அப்ப 4 மினிஸ்டர் ஆயிடுச்சுங்களா. 4 தடவை போர்ட்ஃபோலியோ சேஞ்சருக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறார் பாருங்க. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற காலகட்டத்துல இந்த டாஸ்மாக் விவகாரங்கள் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை விசாகன் வந்து இவங்களோட பகிர்ந்துகிட்டதா தகவல் இருக்கு. யாரார்கிட்ட? ரதீஷ் கிட்ட, ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட, அதே மாதிரி கேசவன் கிட்ட. இவங்க 3 பேரிடமே விசாகன் வந்து இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான சில விவகாரங்களை பகிர்ந்து கொண்டதாக அமலாக்கத்துறைக்கு ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு நீங்க இன்னைக்கு விசாகனுடைய வீட்டு காம்பவுண்டை ஒட்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கிரீன்ஷாட், வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் பேப்பர்லாம் மாட்டியிருக்கும். அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் அதை எடுத்து சேகரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிழிச்சு எறியப்பட்டிருக்கு, குப்பையா வந்து அங்க போடப்பட்டிருக்கு. அந்த குப்பையை போய் கலர்றாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். இது என்னப்பா, இது ஏதோ ஸ்கிரீன்ஷாட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அப்படி தூக்கி பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா துணை முதல்வருக்கு வந்து விசாகன் வந்து பூங்குத்து கொடுக்குற படத்தோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாட்டுது. இப்ப 2வது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாக்குறாங்க. டியர் தம்பி, இந்த கான்ட்ராக்ட் தொடர்பாக நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் HS இடம் பேசியிருக்கிறேன். அவர் வந்து சில காலம் இந்த மாதிரி அறிவுறுத்தல்களை வளர்ந்திருக்கிறார். நான் பார்த்துக் கொள்கிறேன் டியர் தம்பி, ரிகார்ட்ஸ் தம்பி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சாட். அது யாரும் தெரியும், தெரியும்ல. இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கிரீன்ஷாட் பேப்பர்ஸ் மாட்டுது. இது வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் பேப்பர்ஸ் வந்து விசாகன் தான் கிழிச்சு போட்டாரா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் விசாகனுடைய மொபைல்ல இருந்து எடுக்கப்பட்டதா? அங்க வேற ஒரு டெக்னாலஜி தான் வந்துருச்சு வெங்கட்ட, ஏஐல என்னென்னமோ பண்ணலாமே, அப்படி ஏதாவது செய்திருக்கிறாங்களா? இது மாதிரி பல கேள்விகள் அதுல இருக்கு. ஆனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பேப்பர் மாட்டிருக்கு, குப்பா மாதிரி நிறைய ஸ்கிரீன்ஷாட் பேப்பர் மாட்டிருக்கு. அதுல நிறைய உள்வாரங்கள் இருக்கு. டியர் தம்பி, டியர் தம்பி, டியர் தம்பி அப்படின்னு அதுல போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ஒரு டியர் தம்பியில பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதம் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கொள்முதல்கள், டாஸ்மாக் ரிலேட்டடான பரிவர்த்தனைகள், இது எல்லாத்தையும் இந்த டேட்டா, அந்த டேட்டாவும் அதுல இருக்குது. எதுக்கு அந்த டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தம்பி கிட்ட அப்படிங்கிற இங்க ஒரு கேள்வி வரும். சரி, இது எல்லாத்தையுமே வந்து விசாகன் கிட்ட கேட்கறாங்க, இது உங்களோடதா அப்படின்னு கேட்கறாங்க. அவரு ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ மேலடியா அவருக்கு பதில் வாங்குறதுக்காக வேண்டிதான் இப்போ அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அவர் கூட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதா தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நம்மகிட்ட சொல்றாங்க. ஒத்துழைக்கனாதான் அது அரெஸ்ட்டுக்கு போகும்.
அது மேற்கொண்டு நமக்கு இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு அளவு நமக்கு தெரிஞ்சுக்கணும் வச்சுங்க. இந்த மேட்ரு என்னன்னா, அந்த முத்துசாமி பீரியட் இருக்கு பாத்தீங்களா, செந்தில் பாலாஜி உள்ள இருந்த காலகட்டம் இருக்கு பாருங்க. இந்த பீரியட்ல விசாகன்ட்ட இருந்து இவங்கள்ட்டலாம் அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் போன 3 பேர்ல யாரோ அந்த தம்பியாக இருக்கலாம் 3 பேர்ல யாராவது தம்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெறதா சொல்றாங்க. சோ வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் மாற்றுறதுக்கும் டைமிங்க்கும் இவங்க வந்து அங்கங்க சோதனைக்கு போறதுக்கும் வந்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்வாரம் இதுல பெருசா வெடிக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த உள்வாரம் வந்து ஆட்சி மேலிடம் வரைக்கும் கூட நெருங்கலாம். ஏன்னா 3 பேரும் சாதாரண நபர்கள் கிடையாது. ஆகாஷ் பாஸ்கரனும் சரி, இவரும் சரி, கேசவனும் சரி, இல்ல ரத்தீஷும் சரி, இவங்க 3 பேருமே சாதாரண நபர்கள் கிடையாது. இவங்க 3 பேருமே அதிகார மையங்களாக இந்த ஆட்சியில இருந்தவர்கள். அவங்க உதயநிதி கிட்டையும் நெருக்கமா இருந்தவங்க தான். அவங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்த டாஸ்மாக் ரிலேட்டடா, அதுவும் 1000 கோடி ரூபாய் ஸ்கேமு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி மதுபான ஊழல் போல இது வெடிக்கும் அப்படின்னு அண்ணாமலையெல்லாம் ஒரு மாசம் ஒரு ஊட்டு ஓட்டினார். சோ அது மாதிரி வந்து பிஜேபி வந்து இதை கண்கொத்தி பாம்பா கவனிச்சுட்டு வர்ற இந்த வழக்குல அமலாக்கத்துறை வந்து எங்களை அவமானப்படுத்திட்டே உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கருவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு விவகாரத்துல ஒரு 3 பேர் மேல கை வச்சிருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுல சீரியஸான மேட்டருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா ஏற்கனவே இந்த மதுபான கொள்முதல் தொடர்பான வழக்குகள் எல்லாம் டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டாரு, தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சருடைய மகள் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ அப்பயே நம்ம ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம், அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு வருமான இப்போ இந்த ரைடு அந்த நெருக்கடியை எடுத்துக்கலாமா? இந்த ரைடு அந்த நெருக்கடியை உருவாக்கி இருக்கு. அந்த ரைடு நெருக்கடி உருவாக்கி இருக்கு. குறிப்பா விசாகன் IAS வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கல்ல, அவரை அப்ரூவர் ஆக்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறதா நமக்கு தகவல் சொல்றாங்க. அவர் ஒருவேளை வாயை திறந்தாரு அப்படின்னா, ஆமாப்பா இதெல்லாம் வந்து நீங்க குப்பையை எடுத்தீங்களே அதெல்லாம் வந்து என் மொபைல்லேருந்து எடுத்தது தான், இதெல்லாம் நான் தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்லலாம். சொன்னார்னா இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். இது எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அவர். ஓகே. ஸோ வந்து அவர் என்ன பேச போறாரு எல்லாம் விசாகன் IAS உடைய இதுல தான் இருக்குது. அவரு வந்து வாயை திறந்து சில விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இது இந்த ஆட்சி மேலிடத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பூகம்பத்தை உருவாக்கலாம். ஒரு கிடுகிடுன்னு ஆட்டம் கண்டுபிடிக்கிற ஒரு விவகாரம் தான் இது. கத்தி வந்து விசாகன் அவருடைய தலையில தான் வந்து தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். விசாகனுடைய தலையில தான் தொங்கிட்டு இருக்கு. யார் அந்த தம்பி அப்படின்னா அவர் அந்த பதில சொல்லணும். யார் அந்த சார் போய் இப்ப யார் அந்த சார் போய் இப்ப யார் அந்த தம்பி வந்துருச்சு. யார் அந்த தம்பி? அந்த தம்பியை வந்து விசாகன் IAS சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா தம்பி தான் எல்லாம் பார்த்துச்சு, தம்பி தான் இதை பண்ணுச்சு அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டானா அந்த தம்பியை பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தம்பி வந்து வாயை திறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அது மேல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி. அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை துளியும் சமரசம் இல்லாமல் செய்ய முடிவெடுத்திருக்கு. ஓகே. அதை வந்து நம்ம அமலாக்கத்துறை வட்டாரங்கள் நம்ம கேட்குறப்போ சொல்றாங்க, இந்த 1000 கோடி ரூபாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த 1000 கோடி ரூபாய் ஸ்கேம் அப்படின்னு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறது டாஸ்மாக்குள்ள இல்ல. அது மதுபான ஆலைகள் வந்து பாட்டில் கம்பெனி கிட்ட கொடுத்து வாங்கி அங்க நடந்திருக்க ஒரு டிரான்சாக்ஷன்ல தான் 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஸ்கேம். இது தரப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஆஃப்தி ரெக்கார்ட் ஷோலே பேசியிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் நம்ம வந்து கொடுத்த நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இந்த இது வந்து ஸ்கேம் வந்து அந்த மதுபான ஆலைகளுக்கும் பாட்டில் கம்பெனிக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். இதுக்கும் டாஸ்மாக்கும் ரிலேட்டட் கிடையாது. டாஸ்மாக்குல என்ன பிரச்சனை அப்படின்னா பார்டெண்டரு இது கொள்முதல் மதுபான கொள்முதல் ஒரு சில கம்பெனிகளுக்கு மட்டும் சலுகை அளிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பணியிட மாறுதல், ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களையும் முறைகேடு நடந்திருக்கு. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா கூட வச்சு வித்து அதுல ஒரு பணத்தை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகே. இதுலதான் இப்போ இந்த ரைடு வந்து ஃபர்தரா மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. சரி, இதுல வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல? அவர் நீங்க வந்து அவருக்கு கிட்னிங் எதுவும் பாதிப்பில்லைங்கிற மாதிரி கேக்குறீங்க. அவருக்கு மட்டும் கிடையாது, அதாவது ராஜினாமா பண்ணிட்டார்ல அமைச்சர் பதவி. ராஜினாமா பண்ணிட்டா விட்டுற போறாங்களா? செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கிடையாது வெங்கட்டு. இதுல முத்துசாமிக்கு பிரச்சனை. அப்போது 2017 இருந்து நம்ம சொல்றாங்க, 2017 இருந்து அப்ப மினிஸ்ட்ரி யார்? அப்போ தங்கமணிக்கு பிரச்சனை. எல்லாருக்குமே கூட்டணிக்கு போயிட்டாங்கல்ல. கூட்டணிக்கு போனா சீட்டுக்கு இன்னும் ஒத்துக்கிட்டீங்களா? அப்போ சீட்டு ஒதுக்குற வரைக்கும் வந்து எப்படி விடுவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணும்ல. சரி, அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கிற வரைக்கும் இதை வச்சு நோண்டிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ 2017 இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் நாங்கள் விசாரிக்கிறோம் EDA சொன்ன பிறகு அதுக்குள்ள அந்த ரேடாருக்குள்ள தங்கமணி தான் வந்து மாற்றுறாரு.
ஓகே. தங்கமணியும் மாற்றுறாரு, செந்தில் பாலாஜி மாற்றுறாரு, முத்துசாமியும் தான் மாற்றுறாரு. இப்போ இந்த 2024 அந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 2023 அந்த பீரியட் காலகட்டம் தான் அது காட்டுது. குறிப்பா சொல்ல போனா செந்தில் பாலாஜி சிறையில் இந்த காலகட்டத்தில் அந்த நடந்திருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் பரிவர்த்தனைகளை தான், தரவுகளை தான் அது காட்டுது. ஸ்கிரீன்ஷாட் உண்மையிலேயே விசாரணைதாங்கிறது நமக்கு தெரியாது, அது ஈடிக்கும் தெரியாது. அது தொடர்பாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது விசாரணையுடைய மொபைல்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருமே. நீங்க விசாகன்ட்ட ஏற்கனவே 3 மொபைல் போன் ரெக்கவர்டு. எப்போ தலைமையகத்துல நடந்துச்சு ரெய்டு, அப்ப விசாகன்ட்டு 3 போனு அங்க இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள்ட்ட இருந்து தலா ஒரு போன் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் இடியோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதை பிடிச்சி பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணித்தான் எல்லாம் தரணும்னு கொட்டிருமே. அது ஒன்னா ஆயிடுச்சா. இன்னொன்னு, இந்த ஆகாஷ் பாஸ்கரன் போய் ரைடு பண்ணாங்க பாருங்க, அங்கேயும் அவர் இடத்துல இருந்து ஒரு மொபைல் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். அங்கேயும் சில தரவுகள் மாட்டினதா சொல்றாங்க. ஸோ ஃபர்தரா வந்து உங்களுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அடிதான், திமுக சைடுக்கு மிகப்பெரிய அளவுல அடிதான். இது நேரா வந்து டெப்டி சிஎம் போய் மூவ் பண்ற மாதிரி தான் தகவல்கள் தெரியுது. ஃபர்தராக என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட் யார் இது, அதை யார் அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் விடை தெரிஞ்ச கேள்வி வந்து இப்போ யார் அந்த தம்பிங்கிற கேள்வி தான். தம்பி யாருங்கிறத பார்த்துருவோம். அந்த கேள்வியும் இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம ஆஃப் தி ரெக்கார்ட் ஷோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நமக்கு நேயர்கள் ஆதரவு தரணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு நன்றி. நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.